ஸ்ரீகுருபியோ நமஹ. என் பெயர் ரக்ஷிதா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. மகாவீர ஜெயந்தி பற்றி சில வரிகள் கூற வந்துள்ளேன். வர்த்தமானர் என்ற இயற்பெயருடன் பிறந்து வளர்ந்தவர் மகாவீரர். இவர் தனது அரச வாழ்வு, மனைவி, அரண்மனை, சுகபோகங்கள் ஆகியவற்றை துறந்து துறவு வாழ்க்கை மேற்கொண்டார். அன்பையும் அகிம்சையும் போதித்த இந்தியாவின் தலை சிறந்த ஆன்மீக துறவிகளில் மகாவீரரும் ஒருவர். மகாவீரர் அன்பு, வாழ்க்கை, அமைதி பற்றி அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையிலும் எக்காலத்திற்கு பொருந்தக்கூடிய வகையில் போதனைகளை வழங்கியுள்ளார். அவற்றிலுள் மன அமைதிக்கு வழிகாட்டும் வகையில் மகாவீரர் அருளிய நற்சிந்தனைகள் பல உள்ளன. மகாவீரரின் போதனைகளும் தத்துவங்களும் உலகம் முழுவதும் உள்ள மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அன்பையும் மனித நேயத்தையும் அகிம்சையும் போதிக்கும் உன்னதமான கோட்பாடுகளை கொண்டது மகாவீரரின் போதனைகள். அப்படிப்பட்ட மகாவீரர் அவதரித்த தினத்தை மகாவீர ஜெயந்தி என ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றோம். நம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல் ஆகியவற்றை கடைபிடித்தால் சித்த நிலையை அடையலாம் என்கிறார் மகாவீரர். எந்த உயிருக்கும் தீங்கு ஏற்படுத்தாமல் இருத்தல், உண்மையை மட்டுமே பேசுதல், திருடாமை, பாலுணர்வு கொள்ளாமை, செல்வங்கள் மீது பற்று கொள்ளாமல் இருத்தல் ஆகிய 5ம் ஜெயின மதத்தின் உறுதிமொழிகளாகும். இத்தகைய மகாவீரரின் போதனைகளை கடைபிடித்து வாழ்வில் உயர்வோம். அனைவருக்கும் மகாவீர ஜெயந்தி வாழ்த்துக்கள். நன்றி.